பிரதீப், நீங்க எப்படி பாக்குறீங்க இது திருமாவளவனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்? இல்லை, சில சமயம் ரொம்ப படிச்சுட்டா குழப்பம் அதிகமாகிடும் போல இருக்கு. முதல்ல அரசியல் இல்லை, நாங்கள் ஒரு இயக்கமாக செயல்படுவோம். பிறகு பாஜகவோட 5 வருஷம் ஆல்மோஸ்ட் மத்தியில் கூட்டணி. கேட்டால் நாங்கள் அவங்களோட டேரெக்டாக கூட்டணி இல்லை, இவங்களோட தனியாக ஒரு ஒன்று ஓட்ட ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்கு. அது நேரடியாக ஏன் கேட்க முடியாதுன்னு தெரியாது. அடுத்தது பாமகவுக்கு எங்களுக்கு ஒத்து வராது, ஆனால் பாமக இருக்கிற அணியில் நாங்கள் இருப்போம். அப்புறம் பாமக அணியில் இருக்க மாட்டோம். அப்புறம் ஏடிஎம்கேயோட பயணிப்போம், அப்புறம் டிஎம்கேயோட பயணிப்போம். ரெண்டும் ஃப்ராடு, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி. திரும்ப தள்ளி விட்டுட்டு திரும்ப இங்கே வருவோம், வந்துட்டு டிஎம்கே உட்காந்துருப்போம். இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இல்லாத ஆட்களை இல்லை, எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, சீமானை விமர்சிக்கிற இடமாவது அவர் நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. சரி, விஜய் பொலிட்டிக்கலாக எதுவுமே பேசல, அவரை போய் ஏன் சொல்றாருன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொள்கையில் ஒரு நிலைப்பாடே இல்லாத நபர்கள் பேச மட்டும் தெரியும்ன்ற ஒரே ஒரு 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 தன்னம்பிக்கை வச்சுட்டு எதை வேணா பேசலாம். இல்ல, அது கரெக்ட்லாம், அதுக்காக போய் பேசல. நம்ம மௌனமா இருக்க முடியாது இல்லையா? இல்ல, மௌனமா இருந்தா ஒண்ணு அதோட அதை நான் ஒத்து போறேன்னு அர்த்தம். கண்டிப்பா. இன்னொன்னு அதை பத்தி நமக்கு தெரியலன்னு அர்த்தம். இல்ல, எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய்? தெரியலன்றதை விட எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது, பேச தெரிஞ்ச ரெண்டே கேள்வி தான் சார் கேட்கிறேன். ஒண்ணு, ஒரு விஷயத்தில் ஒரு நிலைப்பாட்டுல நீங்க மௌனமா இருக்கிறீங்கன்னா அந்த நிலைப்பாடு பத்தி எனக்கு தெரியல, அதனால நான் அமைதியா இருக்கிறேன். இன்னொன்னு அதை நான் ஆமோதிக்கிறேன், ஆமா அப்படின்றேன். என்ன எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இல்லை விஜய்? விஜயனா ஸ்டாண்ட் ஓகே. இன்னைக்கு திருமாவளவன் வந்து ஒரு அழகான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மனசார திமுக ஒரு தீய சக்தின்னு 3 வாட்டி வந்து கத்தி கூப்பிட்டுட்டாரு. ரொம்ப நாளா மனசுல இருந்திருக்கும் போல இருக்கு. வாங்கின 2 சீட்டுக்கு எதுவும் பேச முடியாது, கம்முனர் உட்கார்ந்து சொல்லிட்டாரு அவரு. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல விஜயோட நிலைப்பாடு என்ன? சரி, எஸ்ஐஆர் விவகாரத்துல விஜயோட நிலைப்பாடு என்ன? வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுல விஜயோட நிலைப்பாடு என்ன? சிஏஏ, என்ஆர்சி, இதுலலாம் விஜயோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் சொன்னாதானே அவர் சொல்றது லாஜிக்கா. உங்களுக்கு தேவையில்லாம விமர்சிக்கிறாரோ? எஸ்ஐஆர் பத்தி பேசும்பொழுது மிக தெளிவாக இதுக்கு ஒரு கண்டன அறிக்கையை விஜயனா ரிலீஸ் பண்ணிட்டாரு. அது எல்லா ஊடகங்களும் வந்துச்சு, அதை பத்தி பேசப்பட்டது. அதே மாதிரி வக்ஃபு திருத்த சட்டம் வரும்பொழுதும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எங்களுடைய கட்சியினர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்காம இல்லை, போராட்டம் பண்ணாமல் கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி எஸ்ஐஆர் வரும்போது அதை நாங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்க்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. இருக்கிறதுலே சென்னையில் வந்து அதிகமாக ஒன் ஆஃப் தி ஓட் அதிகமாக போனது கொளத்தூரில் எகிரிடுச்சு. என்ன கூத்து பண்ணிடலான்னு பார்க்க முடியுது. இதே தீநகர் தொகுதியில் பக்கத்தில் 137 ஓட்டில் தோற்றுருக்காங்க. இப்போது அங்கே வந்து 97 ஓட்டு காணும். இதுதான் இந்த ஆட்சியின் லட்சணம். திருப்பரங்குன்ற விஷயம் வரும் பொழுது எங்களுக்கு 2 எதிரிகள். ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று அரசியல் எதிரி. ரெண்டுமே எதிர்க்கலையே? இல்லை, இந்த 2 எதிரி என்ன தெரியுமா பண்ணுறாங்க? அழகாக ஆதவ அர்ஜுன் ஒரு டைலாக் சொன்னார். அமைதிப்படை படத்தில் வரும்பொழுது என்ன நடக்குது? நம்மளை யாரும் பிடிக்கல, அப்போ இன்னொரு பிரச்சனை எடுத்தால் மக்கள் பழசெல்லாம் மறந்துடுவாங்க இல்லையா? அப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு வாட்டியும் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாத்துக்கும் மாற்றி பிரச்சனை ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் பேசணும். விஜய் எதுக்குமே பேசல, மௌனமா இருந்துட்டு நீங்க ஒரு கருத்தை இப்ப சொல்றீங்களே, என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இந்த அரசியல் பேசக்கூடிய நபர்கள்னு பொதுவாக சொல்லும் பொழுது இப்போ வரக்கூடிய இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி டிவிக்கில் தான் ஜாஸ்தி. இந்த இளைஞர்கள் யாரும் இந்த மத கலவரத்தில் ஈடுபடுற வேலையை வந்து சீமானனும் பண்ணல, விஜயனும் பண்ணல. இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாமல் பேசி யாரோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண முடியாது, அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண முடியாது. செய்யக்கூடிய விஷயம் மிக மிக தவறு. பேசுறாரு அத கண்டிப்பா. சீமான் பேசவே இல்லையே. சீமான் பேசுறது சரி, நான் அதெல்லாம் சொல்ல வரேன். நான் தேவையில்லாம இந்த இளைஞர் வட்டத்தை மத கலவர விஷயத்தை சொல்லி கொடுத்து திருமாவளவன் எதற்காக விஜயையும் சேர்த்துக்கிறாரு? ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லிட்டு தெரியல, அவர் நர்ஸாக இருந்திருப்பார் என்னமோ தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இந்த அமெரிக்க ஜனாதிபதி வாழ்கன்னு ஒருத்தர் கூட உட்காந்து கத்துவார் பாருங்க, அந்த மாதிரி கூட்டணி கட்சியில் கூட உட்காந்து சத்தம் போடுறது அவங்களோட வேலை. அண்ணன் மேலே நிறைய மரியாதை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை திமுகவுடைய கைக்கூலியாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதெல்லாம் தாண்டி எப்போ வந்து விஜய் அண்ணா வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசினாருன்னு தெரியவே இல்லை. ஒரு சவுண்டும் கிடையாது. கேட்டா கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கலன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ஸ்டாண்ட் எடுக்கலன்றதே பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தானே. இன்னைக்கு வரைக்கும் நாங்க மௌனமா இருக்கிறாருன்னா அதான் கேட்கிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மௌனமா இருக்கிறாரு விஜய் அப்படின்னா, ஒண்ணு பாஜக பேசக்கூடிய கருத்தியலுக்கு ஆதரவா இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா அவர் அந்த நிலைப்பாடு தெரியலன்னு அர்த்தம். ரெண்டுல என்ன? அதுதான் திரும்ப ஒட்டுமொத்தமா தமிழக மக்களுக்கு இவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு அதில் பாதி இல்லை, கால்வாசி கூட நிறைவேற்றாமல் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எப்படிலாம் மக்களை வந்து டேக் டைவர்ஷன் திசை திருப்ப முடியுமோ அந்த வேலையை திமுகவும் அவர்களை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து மிக தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக எழலாம், நடக்கும். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்யல.
அடுத்த வாக்குறுதி லிஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் அண்ணா அவர்கள் மிக கடுமையாக பாஜகவை நிறைய இடங்களில் விமர்சித்திருக்கிறார். டீலிமிட்டேஷன் முதற்கொண்டு, எஸ்ஐஆர் முதற்கொண்டு எல்லா இடங்களிலுமே எதிர்த்திருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. நீங்க பிரச்சனையில விமர்சிக்கிற அளவுக்கு சில தர்க்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம். விஜய் மீது கடுமையான விமர்சனம். விஜய் ஏன் விமர்சிக்கணும்னா அடித்தவன் பக்கம் நிற்க வேண்டும், இல்ல அடி வாங்கியவன் பக்கம் நிற்க வேண்டும். பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே விஜய் நிற்கிறாரா, பாதிப்பை உண்டாக்குகிறவர்கள் பக்கத்திலே விஜய் நிற்கிறாரான்னு ஒரு குழப்பம் இருக்கு. இரண்டு பேரை சமப்படுத்துறது இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் நான் நினைக்கிறேன். அடி வாங்கினவனும் அடிபட்டவனும் வந்து எப்படி வந்து அடிச்சவனும் அடி வாங்கினவனும். அதனால தான் நான் சொல்றேன், கலவரத்தை தூண்டியவர்கள் தான் தீய சக்தி. அதனால திமுக ஒரு தீய சக்தி. பாஜக தானே தூண்டுச்சு. அதை சொல்றதுக்கு திராணி இல்லையே, தெம்பு இல்லையே, தைரியம் இல்லையே, துணிச்சல் இல்லையே. என்ன காரணம் உங்களுக்கு? பாஜக எங்களுடைய கொள்கை பலமுறை பதிஞ்சாச்சு சார். ஏன் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வாயை திறக்கறாரு? ஒரு வார்த்தை அவரால பேச முடியல. அவர் என்ன அரசியல்வாதி? நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பாக்கெட்ல 200 லட்சம் அரசியல்ல அவருக்கு எந்த அறிவும் இல்லைங்கிறதுக்கான அடையாளங்க. அப்புறம் அவர் என்ன வார்த்தை பேசுறாரு? அடிப்படை அரசியல் அறிவே இல்லைங்கிறதுக்கு அடையாளமா தான் நான் பாக்குறேன். அந்த மௌனம் என்பது அப்புறம் வாயில கடப்பாருன்னு சரியான வார்த்தையா? திருப்பரங்குன்றத்திலே அவர் காட்டிய மௌனம் என்பது கள்ள மௌனம். அது கள்ள மௌனம். பாஜகவிற்கு ஆதரவான கள்ள மௌனம். ஒரு கண் முன்னால் ஒரு அநீதி நடக்கிறது, அதை தடுப்பதற்கு துப்பில்லாமல், அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு வலிமை இல்லாமல், வலிமை இல்லைங்க. இது அரசியல் கட்சியா நான் கேட்கிறேன். தாவேகா ஒரு சினிமா ரசிகர் விஜய் அவர் ஜனநாயகனுடைய பட இதுல இசை வெளியீட்டாளர் பேசுவாரே திருப்பரங்குன்றத்திற்கு விஜயை ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைன்னு விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? அரசியல் எதிரி திமுகன்றாரு, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. அரசியல் எதிரியை விமர்சிக்கின்ற அளவில் கொள்கை எதிரி பாஜகவா அவர் பேசுறதே கிடையாது. ஊருகா மாதிரி எங்கேயாவது ஒரு தொட்டுக்கிறார். ரெண்டாவது, நான் இப்போ அண்ணன்ட்ட கேட்குறேன், கொள்கை எதிரி என்றால் என்ன, அரசியல் எதிரி என்றால் என்ன? பேசலாம். இல்ல கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்கேயுமே பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எந்த புள்ளியிலுமே வந்து பாஜகவை கடுமையாக விமர்சிக்கவே மாட்டேன்றீங்க. சரி, அதுக்கு பதில் முதல் வார்த்தை இறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்ல அத நாங்க சொல்றோம். அந்த கேள்வி தொடர்ந்து வச்சுக்கிறேன். திமுக அரசியல் எதிரி, அப்ப திமுக கொள்கையை ஆதரிக்கிறீங்களா? பாஜக கொள்கை எதிரி, அப்ப பாஜக அரசியல் நிலைப்பாட்டை ஏத்துக்கிறீங்களா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் ஆல்ரெடி சொல்லிட்டார். அதனால கொள்கை எதிரியானா கொள்கைகள் தமிழ் தேசியம் கொள்கைகள் நீங்க லிஸ்ட்ல நிறைய போடலாம். உங்களுக்கு பதில் தரலாம். ஏன் அவரோட கோத்து விடுறீங்க? இல்ல இல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள்னா சொன்னலையா? எக்ஸாக்ட்லி அவர் கேக்குறது என்னன்னா எக்ஸாக்ட்லி இதுதான் திருப்பரங்குன்ற விஷயம். இதுதான் திருப்பரங்குன்ற விஷயம். எனக்கு பதில் தெரியாது. அதனால நீங்க வெச்சுக்கோங்க, நான் வேடிக்கை பார்க்கறவங்க தன்மை. கொள்கை தலைவர்கள் 5 பேர், ஒவ்வொரு தலைவரா 2 லைனா சொல்லுங்க. சார் இது 2 மார்க் क्वेश्चन சார், இது அதெல்லாம் கேட்க முடியாது சார். இல்ல இதெல்லாம் கொள்கையா பேசிட்டு ஆரம்பிச்சோம். 10 பேர் கூட்டத்துல நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா தெளிவே இல்ல. அத முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு முதிர்ந்த கட்சி நீங்க? பதில் இருக்கேன்ட்ட. இப்ப பேசுறப்ப ரொம்ப ஆவேசமா வந்து நீங்க தமிழ் தேசியவாதினா தனிநாடு கேளுங்க அப்படினாரு. அண்ணா திருமா வந்து 2வது கொள்கையா சாதி ஒழிப்புக்கு அப்புறம் சொல்றது தமிழ் தேசியம் தான். இப்போ அண்ணன் திரும்ப எங்கேயாவது தனிநாடு கேட்டீங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ அண்ணன் திரும்ப வந்து போலி தமிழ் தேசியவாதியை. அப்புறம் குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறது 99 திமுக கூட்டணி வைக்கிறப்ப கொண்டு வரப்பட்டது இல்லை, 98 அதிமுக கூட்டணி வைக்கிறப்ப கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாளில் கவிழ்க்கப்படுது, 2வது வாஜ்பாய் ஆட்சி 13 மாதத்தில் கவிழ்ந்து போகுது. அந்த 2வது ஆட்சிக்கு பாருங்க, அந்த சமயத்தில் ஜெயலலிதா போன்ற கட்சிகளை வந்து உள்ளே இழுத்து வர்றதுக்கு அவங்களா வச்சுட்டா ஒரு ஆரம்பம் தான் குறைந்தபட்ச செயல் திட்டம். அப்புறம் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்ங்கிறாங்கல்ல, அந்த வார்த்தை இப்படி வச்சுட்டா கூட அது இருக்கிற காலகட்டத்தில் குஜராத்தில் படுகொலை நடந்துச்சு. அப்புறம் அந்த சமுதாய இயக்கமாக திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அந்த புத்தகம் யார் போட்டதுன்னா திராவிட கழகம் போட்டது. எதுக்கு எதிரானா, கருணாநிதி ஆர்எஸ்எஸும் திராவிட கழகமும் சமுதாய இயக்கம் அப்படின்னு சொன்னதுக்காக கருணாநிதிக்கு எதிராக திராவிட கழகம் போட்ட புத்தகம் நான் வேணா தர்றேன். அப்புறம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து நாங்கள் நிலைப்பாடு சொல்லியிருக்கோம், பாஜகவை மிக கடுமையாக விமர்சிச்சிருக்கோம். அத்தோடு திமுகவுக்கும் அந்த பங்கு இருக்குன்னு சொல்கிறோம். என்ன பங்குனா, 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அபுதாகின்னு ஒருத்தர், அவர் வந்து ஆடு கோழி பயிரிட வந்து அங்கே தர்காவுக்கு வழிபாடு பண்ண போகிறாரு. அப்போ தடுத்து அனுமதி மறுக்குது இதே திமுக அரசின் காவல்துறை. 1 மாத காலம் வந்து புகஞ்சுக்கிட்டே இருக்குது பிரச்சனை. எஸ்டிபி போராட்டம் பண்ணுறாங்க, ஜமாத்தார்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, தொடர்ச்சியாக இருக்குது. 300 ஆண்டுக்கு மேலே அந்த தர்காவில் வந்து ஆடு கோழி பயிரிடுறாங்க. ஆனால் இந்த திமுக அரசின் காவல்துறை, இன்னும் சொல்ல போனால் திமுக அரசின் அறநிலைத்துறை அங்கே ஆடு கோழி பயிரிடக்கூடாது. என்னன்னு கேட்டால் அறநிலைத்துறை விரும்புகிறாங்க.
அறநிலையத்துறை விரும்பலன்னா வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் தர்கா இருக்கா, அறநிலையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா? ஏன் அறநிலையத்தை தலையிடுது? அந்த தர்காவில் ஆடு கோழி படக்கூடாதுன்னு பிரச்சனையை கலப்பி விட்டது திமுக தான். அதுக்கு பிறகு இந்து முன்னாடி அங்கே முருகன் மாநாடு போடுது மதுரை மையப்படுத்தி. அதுக்கு பிறகு கார்த்திகை தீபம் ஏற்றுற பிரச்சனை. அப்ப பாஜகவுக்கு பாதி ஓட்டு கொடுத்ததே இந்த விஷயத்துல திமுக தான். எதற்காக ஆடு கோழி பட தடை போடுச்சுன்னு கேள்வி பேசலாம். இன்றைய பிரதீப் இறுதி கருத்து. இந்த கருத்து கணிப்பு அதில் ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக மேபி அது என்டிக்கு சேர்த்து போட்டிருக்கீங்க, டிவிக்கு தனியாக போட்டிருந்தா போல் ரிசல்ட் மேபி வேறு மாதிரி வந்திருக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. ஆசிரியர் போராட்டம், ஜாக்டோஜியோ, தூய்மை பணியாளர்கள், இன்னும் கணக்கிட முடியாத நிறைய போராட்டங்கள், சட்டம் ஒழுங்கு நிறைய சீர்கேடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை திசை திருப்ப திமுகவும் அவர் கூட்டணியில் இருக்கவங்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய்கள் தான் இது. இனி இந்த பொய்கள் நிறைய வரும். எங்களுக்கான கூட்டமும் ஆதரவும் நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது. 2026 டிவிக்கு வெற்றி பெறுவது நிச்சயம்.